பாட்டி ஏதோ சரியில்லை. எனக்கு தெரியும், அம்மா தான் ஏதாவது சொல்லியிருப்பாங்க. நான் இப்போவே அம்மாவுக்கு கால் பண்ணி. அம்மா ஒன்றுமே சொல்லலை. புதுசாக வீடு மாறிட்டோம், எல்லாமே வேற மாதிரி இருக்கு. அதனால தான் கவலையாக இருக்கீங்களா பாட்டி? இல்லை ஹரேஷ். பின்ன என்ன, எதுவாக இருந்தாலும் நீங்கள் என்கிட்ட சொல்லலாம். நான் சமைச்சா உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல. இப்போ அது கூட என்னால் செய்ய முடியலப்பா. நான் உங்கள் எல்லாருக்கும் ஒரு பாரமாக இருக்கிற மாதிரி இருக்கு. இதை பற்றி நினைக்க நினைக்க எனக்கு ஸ்ட்ரெஸ் கூடுது. பாட்டி, இத்தனை வருஷமா நீங்கள் தான் எங்கள் எல்லாரையும் பார்த்துக்கிட்டீங்க. இப்போ ஓய்வு எடுத்துக்கோங்க, நாங்கள் பார்த்துக்குறோம். இனிமே தான் நீங்கள் உங்களோட மீ டைமை அனுபவிக்கணும். உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களுக்கு நீங்கள் நேரத்தை ஒதுக்கணும். புக்கு படிக்கலாம், பார்க்கல வாக்கிங் போகலாம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து டீ குடிக்கலாம், ஏன் உங்களுக்கு பிடிச்சமான கார்டனிங் கூட பண்ணலாம். இது எல்லாமே உங்களுக்கு ஒரு நல்ல ஃபீலிங் கொடுக்கும், உங்கள் ஸ்ட்ரெஸ்ஸும் குறையும். அது மட்டும் இல்லை பாட்டி, இனிமே நாங்கள் எல்லாரும் ஒரு குடும்பமாக சேர்ந்து நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். உங்களுக்கு பிடிச்ச பார்க்கல அடிக்கடி வந்து சில் பண்ணலாம். எப்படி பாட்டி? நாங்கள் என்றைக்குமே உங்களை ஒரு பாரமாக நினச்சதே இல்லை. இன்ஃபேக்ட் நீங்கள் தான் எங்களோட பில்லர் ஆஃப் சப்போர்ட். நம்ம எப்போவுமே உங்களுக்காக இருக்கோம். ஓகே ஹரேஷ், நீ ரொம்ப நல்ல பையன்ப்பா. நான் எப்போ எது சொன்னாலும் நீ அதை கேட்டு எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுற. நான் மட்டும் இல்லை பாட்டி, அம்மா, சந்தியா, ஹரன், நாங்கள் எல்லாரும் எப்போவுமே உங்கள் பக்கத்துலேயே இருந்து உங்களுக்கு ஆதரவாக இருப்போம். நீங்கள் எதையோ நினச்சி கவலைப்படாமல், எல்லாத்தையும் உங்கள் மனசுக்குள்ளே வச்சு பூட்டிக்காமல் மனசை விட்டு எங்களோட பேசுங்க. ஓகே மேடம் புதுமலர்? That's my பாட்டி. பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அத்தை. தேங்க்யூ தேங்க்யூ. இந்தாங்க, இதை விட நல்ல பரிசை எங்களால யோசிக்க முடியல. நல்லா இருக்கா?